வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் பாதுகாப்பு தரப்பு கஜேந்திரகுமாரை எச்சரிக்கும் அனுர் அரசாங்கம். யாழ் பலாலி காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல். உலக வங்கியின் நிதியை சூறையாடிய முன்னாள் அமைச்சர்கள் அம்பலப்படுத்திய அனுர் அரசாங்கம். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. சர்வதேச கண்டுடைப்புக்காக சுயாதீன வழக்கு தொழுநர் அலுவலகம் மூத்த சட்டத்திரணி ஆதங்கம். அரசாங்க எதிர்ப்பு பேரணியின் நோக்கம் இதுவே, நாமல் பகிரங்கம். வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க சஜித் அணி தீர்மானம். கப்பலில் வைத்து இடம்பெற்ற இருநாட்டு கடற்படைகளின் சந்திப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை அறிக்கை கையளிப்பு. யாழ் தாளையடி கடற்பகுதிக்கு செல்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரைவான செய்திகள். வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடவில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார பொன்னப்படம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அவ்வாறு முறையற்ற வகையில் செயற்படும் இராணுவத்தினர், போலீசார் யார், அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்டால் ஆராய்ந்து பார்ப்போம். அவர் குறிப்பிடுவதைப் போன்று பாதுகாப்பு தரப்பினர் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு படவில்லை. கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அரச நிதி முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டதால் நாடும் வங்குரோத்து நிலையடைந்தது. தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் செயற்படுத்தி வருகிறது. எதிர்க்கட்சியினர் தான் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த கால அரசாங்கங்களின் பிணைமுறி மோசடி, தேங்காய் எண்ணெய் மோசடி, சீனி மோசடி, வெள்ளைப்பூண்டு உட்பட பாரதூரமான மோசடிகளால் தான் பிரபல்யமடைந்தன. பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம். கடந்த கால அரசாங்கங்கள் பிணைமுறி மோசடி, தேங்காய் எண்ணெய் மோசடி, சீனி மோசடி, வெள்ளைப்பூண்டு உட்பட பல பாரதூரமான மோசடிகளில் பிரபல்யமடைந்தது. நிதி ஒழுக்கம் தற்போது கடுமையாக முறையில் பேணப்படுகிறது. கடந்த காலங்களைப் போன்று முறையற்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கவில்லை. மக்களுக்கு போலியான நிவாரணங்களை வழங்கும் வாக்குறுதிகளை வழங்கவில்லை. மக்களுக்கு சாதகமான முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல், இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்துதல், விடுவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்துக்கு மீன்வளம், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ரா சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் யனிதருவன் குடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள், பொலிஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்த பிரசிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் உலக வங்கியால் வழங்கப்பட்ட நிதியை முன்னாள் அமைச்சர்களான தயாகமகே, ரோஷான் ரணசிங் உட்பட அரசியல்வாதிகளின் உறவினர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நிதியை முறைகேடாக பயன்படுத்திய தரப்பினருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கங்களில் அரச நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பது இன்றளவிலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுகிறது. கடந்த அரசாங்கங்களின் போது பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சுக்கு உலக வங்கி ஒதுக்கியிருந்த நிதியூடாக பெருந்தோட்ட தொழில்துறையை மேம்படுத்தவும் அந்த தொழில்துறையில் ஈடுபடுபவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டது. உலக வங்கியில் கிடைக்கப்பெற்ற நிதியில் 149.5 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் தயாகமகேவின் மனைவிக்கும், 180 லட்சம் ரூபாய் முன்னாள் அமைச்சர் ரோசான் ரணசிங்கவின் மனைவிக்கும்,
85 லட்சம் ரூபாய், தியாகமகவின் செயலாளருக்கும் 375 லட்சம் ரூபாய், முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் செனவிரத்னவின் மகனுக்கும் 480 லட்சம் ரூபாய், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமுவேயின் சகோதரருக்கு என்ற அடிப்படையில் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் குறித்த அபிவிருத்தி செயற்திட்டம் முழுமைப்படுத்தப்படவில்லை. இந்த செயற்திட்டம் மற்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பான கள ஆய்வினை மேற்கொண்டு உலக வங்கி குறித்த நிதியை மீள ஒப்படைக்குமாறு குறிப்பிட்டது. இந்த விடயம் தொடர்பில் உலக வங்கியிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு நிதியை செலுத்துவதற்கு கால அவகாசம் கோரியிருந்தோம். இருப்பினும் உலக வங்கி அதற்கு அனுமதி வழங்கவில்லை. வழங்கப்பட்ட நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நிதியை மீள செலுத்துங்கள் அல்லது இலங்கைக்கான சகல நிதி உதவிகளும் நிறுத்தப்படும் என உலக வங்கி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 5,08,863 டாலரை செலுத்துவதற்கு நிதியமைச்சு தீர்மானித்தது. இவர்களின் ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிக்கும் நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. பெருந்தோட்ட அமைச்சுக்கு உலக வங்கியால் கிடைத்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் இன்று பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கவுள்ள 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். உலக வங்கியால் கிடைக்கப்பெற்ற நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரமுவ, மத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொறுப்புக்கூறல் காணல் நீராக காணப்படுகின்ற நிலையில் சுயாதீன வழக்கு தொடருனர் அலுவலகம் சர்வதேசத்திற்கு காட்டும் கண்துடைப்பு அலுவலகம் என மூத்த சட்டத்திரணி கேஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசியல் தீர்வு பொறுப்புக்கூறல் ஒரு எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு தொடக்க உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் என்னை பொறுத்தவரை ஒரு கண்துடைப்பு அலுவலகம் சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது. உலகில் பல்வேறு நாடுகளில் காணப்படும் சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை தீர்க்கும் அலுவலகங்களாக செயல்படுகின்றது. ஆர்ஜென்டினா, குவட்டாலமா, கொசுவா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இந்த அலுவலகங்கள் செயற்படுகின்றன. மேலும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்புகள் எதிர்பார்க்கின்ற பொறுப்புக்கூறல் விவகாரம் பின்னோக்கி பகிர்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம், காவல்துறை திணைக்களம் மற்றும் அரச உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு இன்மையே காரணம். சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்குகளை உரிய காலப்பகுதியில் முடிவுறுத்துமானால் அந்த தவறுகின்ற பட்சத்தில் அதே சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருக்கும் சட்டத்திறனிகள் 2-3 வருடங்களில் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று சென்று விடுவார்கள். வழக்கு வருடக்கணக்கில் இழுத்தடிப்பு செய்யப்படும். ஆகவே இலங்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் சர்வதேசத்துக்கு காட்டும் கண் துடைப்பு என தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சித்தார்த்தன் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுகைகொடையில் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அரசாங்க எதிர்ப்பு பேரணி அரசாங்க மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மலர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது பல எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடல்களில் பங்கேற்றிருப்பதாகவும் நாமல் தெரிவித்தார். கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுனவுக்குள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்ததாக தெரிவித்தார். அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் வாக்குறுதிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் பேரணியில் இணைவார்கள் என அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளதுடன் ஏனைய கட்சிகள் உள்ளக கலந்துரையாடல்களின் பிறகு தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருமனதாக தீர்மானித்துள்ளது.
பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வரவு செலவு திட்டம் தொடர்பாக எடுக்க வேண்டிய இறுதி நிலைப்பாடு குறித்து கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் ஒரு சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதால் போட்டி முடியும் வரை பாகிஸ்தானில் இருக்குமாறு இலங்கை கிரிக்கெட் அணியை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான சனத் ஜெயசூரியவுடன் பேசிய ஜனாதிபதி போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு தலைவர்களுடன் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்த கலந்துரையாடினார். மேலும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வீரர்கள் தங்கியிருக்கின்ற ஹோட்டல்களுக்கு பாதுகாப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. 1996 உலக கிண்ணத்தின் போது வெடிகுண்டு பயம் காரணமாக சில நாடுகள் கிரிக்கெட் அணிகள் இலங்கைக்கு வர மறுத்த போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி நன்றி தெரிவிக்கும் விதமாக போட்டி முடியும் வரை கிரிக்கெட் அணியை நாட்டில் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அந்த காலகட்டத்தில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அந்நாட்டு அரசாங்கத்துடன் இணைந்து சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகள் மற்றும் கடலோர காவல் படைகளுக்கு இடையிலான 35வது சர்வதேச கடல்சார் எல்லைக்கோடு சந்திப்பு நடைபெற்றுள்ளது. காங்கேசன்துறைக்கு வடக்கே உள்ள இந்தோ இலங்கை கடல்சார் எல்லைக்கோட்டு பகுதியில் INS சுகஞ்சா கப்பலில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. உறவுகளை வலுப்படுத்துவதும் இந்திய பெருங்கடல் கடற்பிராந்தியத்தில் பகிரப்பட்ட கடல்சார் சவால்களை எதிர்கொள்ள இரு அண்டை நாடுகளின் கடற்படைகள் மற்றும் கடலோர காவல்படை செயற்படுத்தக்கூடிய கூட்டு உத்திகள் என்பன இதன்போது ஆராயப்பட்டது. இலங்கை தூதுக்குழுவுக்கு வடக்கு கடற்படை பகுதியில் தளபதி ரியல் அட்மிரல் புத்திகள் இயனகமே தலைமை தாங்கினார். இந்திய தூதுக்குழுவுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை பகுதியின் கொடி அதிகாரி ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் தலைமை தாங்கினார். இந்த ஆண்டு சந்திப்பின் போது இரு தரப்பினரின் பிரதிநிதிகளும் அந்தந்த கடல்சார் எல்லைகளின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை பற்றி விவாதித்தனர் மற்றும் முன்னைய சந்திப்புகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதியமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. அது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் ரியன்சி அர்சகுலரத்ன குறித்த அறிக்கையை நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரவிடம் கையளித்தார். இலங்கை பொறியியல் சேவை மற்றும் இணைந்த சேவையின் தொழில்நுட்பவியல் சேவை பதவிக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு கைதடியில் உள்ள பிரதம செயலாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மாகாண சபை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 4 பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் 39 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்குள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு வருபவர்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்கரை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலாவாசிகள் நாளாந்தம் வருகை தந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் பலர் கடல் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். அத்துடன் புகைப்படங்கள் எடுப்பது, கடலில் குளிப்பது, நீச்சல் அடிப்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் பலமான காற்று வீசுவதுடன் கடலும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது. ஆகவே தாளையடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாரும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் எனவும் கடலுக்குள் மிக அண்மித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.